வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சம்மர் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த டைமில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் மாங்காய். அதை வச்சு நம்ம இன்றைக்கி மாங்காய் பச்சடி சூப்பராக பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது, அதுக்கு என்ன பொருள் தேவை அப்படிங்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மாங்காய் நல்லா இந்த போல் பச்சை மாங்காவை எடுத்துக்கோங்க. உங்கள் ஏரியாவில் உங்களுக்கு எப்படி மாங்காய் கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி கிளிமுக்கு மாங்காய், குண்டு மாங்காய், நீல மாங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. மாங்காயில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி மாங்காய் கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுத்து இந்த போல் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மாங்காயில் வந்துட்டு நிறைய சத்துக்கள் இருக்குது, நிறைய நியூட்ரிஷன் இருக்குது. நம்ம உடலுக்கு தேவையான அத்தனை ஊட்டச்சத்துக்களும் மாங்காயில் இருக்குது. இது வந்துட்டு உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிற பர்சன்ஸ் மாங்காய் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட உடல் எடை குறையறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே போல் சாப்பிட்டோன்னே மதியம் தூக்கம் வரும் இல்லைங்களா, இந்த தூக்கத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாங்காவை பச்சையாக சாப்பிட்டீங்க, லைட்டாக உப்பு தொட்டு பச்சையாக சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் தூக்கம் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். தூக்கம் வராதனால நீங்கள் சாப்பிட்டோன்னே தூங்குனீங்க அப்படின்னா தானே வெயிட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் சாப்பிட்டோன்னே வர தூக்கத்தை தடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் நார்மல் ஆயிரும். அதே போல் இதில் உடல் சீராக இருக்கும். இதில் நிறைய ஆற்றல் இருக்குது. நம்மளோட உடல் ஆற்றல் அதிகப்படுத்துது. அதே போல் நோய் எதிர்ப்பு சக்தி இதில் அதிகமாக இருக்குது. இதில் பொட்டாசியம் இருக்குது. இதை அதே போல் நெஞ்செரிச்சல், அசிடிட்டி ப்ராப்ளம் அப்படி இருக்கிற பர்சன்ஸ் மாங்காய் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு டக்குன்னு கிளியர் ஆயிரும். அதே போல் இது செரிமானத்தை நல்லா தூண்டுது. செரிமான மண்டலம் சீராக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அவ்வளோதான், மாங்காய் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஒரு கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு உளுந்து தாளிக்க சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்து வெடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பச்சை கருவேப்பிலையாக இருந்தால் நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச மாங்காய் துண்டுகளை உள்ளே சேர்த்துக்கலாம். ப்ரெக்னென்ட் லேடிஸ் மாங்காய் சாப்பிட்டாங்க அப்படின்னா இதில் நீர் சத்து அதிகமாக இருக்கனால அவங்க இந்த வெயில் டைமில் கொஞ்சம் டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா. அப்போ இதில் நீர் சத்து அதிகமாக இருக்கனால அவங்களோட டயர்டு இதில் பேலன்ஸ் ஆகிக்கும். ஸோ அவங்க மாங்காய் சாப்பிட்லாம், தாராளமாக சாப்பிட்லாம். ஆனால் கொஞ்சம் கண்ட்ரோலாக சாப்பிட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நல்ல எண்ணெயில் நம்ம ஒருக்க பரட்டி விட்டுறலாம். அடுப்பு இப்போ நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. குறைச்சி வச்சுட்டு இதை நல்லா எண்ணெயில் பரட்டி விட்டுருங்க. அவ்வளோதான், பரட்டியாச்சு. பரட்டினதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 3 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாத்தூளோடு இப்போ அதை நல்லா கலந்து விட்டுறலாம். மாங்காய் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதுவும் இந்த மாதிரி உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிடையில அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். மாங்காவை பச்சையாக பார்க்கலே நமக்கு நாக்கில் எச்சு ஊறும். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் அப்படியே ஃபுல்லாக சாப்பிட முடியாது, கண்டிப்பாக பல்லு கூசுகிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த போல் பச்சடி பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைக்கு ஒரு சாம்பார் சாப்பாடு, ரசம் சாப்பாடு சாப்பிடையில, இல்லை சாம்பார் ரசம் எதுவுமே இல்லை, ஒயிட் ரைஸ் மட்டும் இருக்குது, தயிர் மட்டும் இருக்குது அப்படின்னா தொட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மாங்காய் பச்சடி. இதில் காரம் அதிகமாக இருக்கும், புளிப்பு அதிகமாக இருக்கும். அதே போல் இன்னொரு விஷயமும் நம்ம முக்கியமான விஷயம், பச்சடிக்கு உண்டான ஐட்டம் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ அதனால் அவ்வளோ ஒரு சூப்பரான மாங்காய் பச்சடி நமக்கு கிடைக்க போகுது. தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். மாங்காய் வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் மாங்காய் தோல் இதில் மெல்லிஸாக இருக்கனால நான் தோலோடு சேர்த்துருக்கேன். நீங்கள் மாங்காய் தோல் உங்களுக்கு மொத்தமாகனா தோலை மெல்லிஸாக சீவி எடுத்துகிட்டு அதோட சதையை மட்டும் இந்த போல் குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. இல்லை தோல் நார்மலாக இருக்குது, எனக்கு தோலோடு சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த போல் செஞ்சுக்கோங்க. அது இன்னொரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா, வெல்லம். அதை வெல்லத்தை இப்போ நான் காமிச்ச அளவு 1/4 கப் அளவு வெல்லம் எடுத்து நல்லா நம்ம தண்ணியில் கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். நான் வாங்கின வெல்லம் கொஞ்சம் தூசி மண்ணுமா இருந்தது, அதனால் நான் வடிகட்டிட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வாங்கினது சுத்தமான வெல்லம் அப்படின்னா இதை அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். மாங்காய் கொஞ்சம் வேகட்டும். தண்ணி சுண்டுற வரையில் நல்லா அப்படியே கலந்து விட்டுட்டுருங்க. அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கோங்க, அதிகப்படுத்திட வேண்டாம். மூடி வச்சிடலாம். அந்த வெல்லம் நல்லா கரையட்டும். பாகு பதம் வரணும் அப்படிங்கிறது இல்லை, வெல்லம் கரைஞ்சி அதை ஃபில்டர் பண்ணி எடுத்தாலே போதும் நமக்கு. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிருச்சு. இந்த டைமில் நம்ம வெள்ளைப்பாகு உள்ளே சேர்த்துக்கலாம். அந்த 3வது முக்கியமான பொருள், இந்த மாங்காய் பச்சடிக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கக்கூடிய பொருள் வெல்லம். அந்த வெள்ளத்தை நல்லா கரைச்சிட்டு
தண்ணி போல் பண்ணதுக்கப்புறமா நம்ம இது கூட சேர்த்தாச்சு. இப்போ வந்து அடுப்பை வந்து குறைச்சே வச்சுக்கோங்க. இந்த வெள்ளைப்பாகில் இருக்க தண்ணி நல்லா சுண்டுற வரையிலும் நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். ஓரங்களில் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரையில் நம்ம பண்ணோம் அப்படின்னா தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு. இதை வந்து நல்லா ரெடியானதும் ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் பவுலில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். மேலால் பச்சை கருவேப்பிலையை மட்டும் கிள்ளிட்டு இப்படி சேர்த்துக்கோங்க. அது இன்னமும் நல்ல வாசனை கொடுக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான், சூப்பராக கிட்டத்தட்ட ரெடி ஆகிட்டே இருக்குது மாங்காய் பச்சடி. அதே போல் ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்துட்டு சரியாக அவங்களால சாப்பிட முடியாது, ஃபுல்லாக தண்ணியாக குடிச்சிட்டே இருப்பாங்க. அப்போ வந்துட்டு அவங்களுக்கு வந்து என்ன சாப்பாடு சாப்பிட்றாங்களோ அதோடு இதை கூட தொட்டுக்கிட்டு சாப்பிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் சாப்பாடு உள்ளே சாப்பிடவும் செய்யும் அவங்களுக்கு. அதே போல் சீக்கிரம் செரிமானமும் ஆயிரும் அவங்களுக்கு. அவ்வளோதான், நல்ல ஓரங்களில் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அந்த வெள்ளைப்பாகு நல்லா சுண்டிருச்சு. இந்த டைமில் நல்லா ஆற வச்சு ஒரு ஏர்டைட் பவுலில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 வீக்ஸ்க்கு மேலே வரையிலும் நல்லா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான், நம்மளோட மாங்காய் பச்சடி டக்கராக ரெடி ஆயிடுச்சு. ஈஸியான இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாங்காய் பச்சடி கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.